அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல். வேண்டுதல்கள் நிறைவேற, சொந்த வீடு யோகம் உண்டாக, கணவன் மனைவி பிரச்சனை தீர, உங்கள் தீராத கடன் தீர, மார்கழி செவ்வாயில் செவ்வாய் ஹோரை இரவு 8 to 9 இந்த ஒரு தீபத்தை முருகனை நினைத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் முன் ஏற்றி வைத்தால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக தீரும். உங்கள் எப்பேற்பட்ட வேண்டுதல்களும் முருகனருளால் நிச்சயமாக நிறைவேறும். இந்த தீபத்தை என்ன முறைப்படி எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவில் நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகள்லையுமே உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் வந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக பரிகாரங்கள் செய்து தரப்படும். இப்போ செவ்வாய் கோரை நேரமான இரவு 8 to 9 இந்த செவ்வாய் என்னால் செய்ய முடியலைங்க, அடுத்த செவ்வாய் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். இதற்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, நெய் தீபம் ஏற்றணும், செவ்வாய் கோரை நேரத்தில் ஏற்றணும். முருகனுக்கு பிரசாதமாக தேன் அல்லது தேனும் தினைமாவும் அல்லது செவ்வாழை பழம் அல்லது மாதுளம் பழம் அல்லது திருப்பாச்சி அப்படின்னு ஒரு பழம் சொல்லுவாங்க. திருப்பாச்சி இல்லை, விருப்பாச்சி அப்படிங்கிற வாழைப்பழம் சொல்லுவாங்க. அந்த வாழைப்பழம் இதில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை பிரசாதமாக வைக்கணும். நெய் தீபத்தை நீங்கள் ஏற்றும் போது ஒரு தட்டில் அச்சதை அரிசி பரப்பி நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு பிடித்து அந்த நெய்வேத்தியங்களை வைத்து செவ்வரளி மலர் சாற்றி அந்த தீபத்தை முருகனை நோக்கி இருக்கிற மாதிரி வைக்கணும். இல்லைன்னா வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி வைங்க. இந்த தீபத்துக்குள்ள அந்த நெய்க்குள்ள உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெற நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருள் வெட்டிவேர். வெட்டிவேரை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அந்த நெய்க்குள்ள போட்டுக்கோங்க. அந்த கடைசியில் அந்த வெட்டிவேரை தான் தீபம்லாம் எரிந்து முடிந்த பிறகு அந்த வெட்டிவேரை மட்டும் தனியாக எடுத்து வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வச்சு ஒரு கற்பூரம் போட்டு எரிச்சிட்டிங்க அப்படின்னா பணவசியமும் உண்டாகும், கண்திருஷ்டி தோஷங்களும் நீங்குங்க. வெட்டிவேர் என்ற தூளாக இருக்குங்க, உபயோகிக்கலாமான்னா தூளாக உபயோகப்படுத்திக்கோங்க. அந்த தூளை வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் ஒரு தூள் கரைஞ்சது போக கொஞ்சம் அதில் இருக்கும், அதோடு ஒரு கற்பூரத்தை சேர்த்து வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் இரவு எரிச்சிருங்க. இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தில் மறுபடியும் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. வெட்டிவேர் சேர்த்து நெய் தீபம் செவ்வாய் கோரையில் ஏற்றும் போது முருகனருளால் நிச்சயமாக உங்கள் மனக்குறைகள் எல்லாமே நீங்குங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.